காட் மேம், ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் ஆகிட்டு இருக்க காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் இந்த வாட்டி நிறைய பிரேயர்ஸ் வந்திருக்கு. ஓ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லு என்ன பிரேயர்ஸ் கேப்போம்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரேயரா ஒரு பொண்ணும் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒரே கிளாஸ்லயே இருக்கணுமா. ரெண்டு பேரையும் ஷஃபிள் பண்ணி பிரிச்சிட கூடாதான். ரெண்டு பேரையும் ஷஃபிள் பண்ணாம ஒரே கிளாஸ்ல இருக்கணும். ஓகே, அப்பனா ரெண்டு பேரையும் கண்டிப்பா பிரிச்சு. ஏன் காட் மேம், அவங்க ஷஃபிள் பண்ண வேணாம் தானே கேட்டிருந்தாங்க. ஏன்னா சேஞ்சஸ் ரொம்ப நல்லது, அக்செப்ட் பண்ண பழகி. அது இதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போக போக பழகிரும். ஆமா ஆமா, புது பீப்பிள் புது எக்ஸ்போஷர், நல்லதுக்கு தான். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நாள் கூட லீவ் போடாம 100% அட்டெண்டன்ஸ் வேணுமா. இது நல்ல விஷயமாச்சே. அப்பதான் இந்த இயர் எண்ட்ல அவனுக்கு 100% அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்குமா. சர்டிபிகேட்காகவா? யாராவது ஸ்கூல்ல போய் இந்த வருஷம் நல்லா படிக்கணும்னு வேண்டாங்களா? அதே தான் வேண்டியிருக்கான். அதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். சாரி காட் மேம். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு 100% அட்டெண்டன்ஸும் வாங்குவான். இந்த பொண்ணு போன வருஷம் அவன் கூட படிச்ச அவனோட கிரஷ் இந்த வருஷம் அவனே வந்து அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுமா. படிக்கிற வயசுல என்ன கிரஷ்? அந்த கிரஷ் இப்ப எப்படி கிராஷ் பண்றேன்னு பாரு. அந்த பையனை வேற ஸ்கூலுக்கு மாத்தி. ஸ்கூல் என்ன, பேசாம அவங்க அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அவனை ஊரே மாத்திடுறேன். இது நல்ல ஐடியாவா இருக்கு. மாத்திரு.